300 எம்பிக்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் ஒன்று கூடி டெல்லி பாராளுமன்றத்துல பேரணியாக செல்வதற்காக எல்லாரும் ஒன்று கூடி போகும்போது அதை துணை ராணுவ படையை வச்சு தடுப்புகளை போட்டு தடுக்கப்படுறாங்க. அப்படி இருந்தும் எம்பிக்கள் கட்டுப்படாமல் தடுப்புகளை தாண்டி அகிலேஷ் யாதவ் மற்றும் இன்னும் சில பெண் எம்பிக்கள்லாம் தடுப்புகளை தாண்டி எகிரி குதிச்சு போறாங்க. அந்த அளவுக்கு டெல்லியே கலோபரமாயிருக்கு. டெல்லியே அதிரும் அளவுக்கு ராகுல் காந்தி கைது, எம்பிக்கள் கைது. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ அந்த கைது செய்யப்பட்ட காட்சியை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. सर पुलिस आपको डिटेन कर रही है क्या? आप लोग गिरफ्तारी देंगे क्या? இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. பாத்தீங்களா, கைது பண்ணி பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. மாலையெல்லாம் விடுவித்துருவாங்க என்று சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய கலவரம், எதுக்காக இப்படி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க என்று நம்ம நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காரணம் என்ன என்றால், அந்த SIR என்ற அந்த சிறப்பு தேர்தல் திருத்த அறிக்கை தான் காரணம். கடந்த 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் பீகார்ல ஏறக்குறைய 65 லட்சம் பேரை நீக்கியதாக அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் இன்னும் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பத்மபூஷன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி 60 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. யார் யாரை நீக்கியிருக்காங்க, எதுக்காக நீக்கியிருக்கிறாங்க என்று வழக்கு தொடுக்கிறாங்க. அதுல ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நீக்கின தொகுதி யார் யாரை நீக்கியிருக்காங்க என்று பார்த்தோம்னா, மைக்ரேட் ஆனவர்கள்லாம் நீக்கினதாக சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொன்னது. ஆனாலும் உண்மை நிலவரம் என்ன, நீக்கினது யார், மைக்ரேட் ஆனவங்களாம் யார் யாருன்னு பார்த்தா, அதாவது வேலை வாய்ப்புக்காக பீகாரை விட்டு வெளியேறி மற்ற மாநிலங்களுக்கு போனவங்களை நீக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி யார் போயிருக்காங்கன்னா, அவங்க நீக்கினது பெண்களை, இஸ்லாமிய பெண்களையும் SC/ST பெண்களையும் நீக்கியிருக்காங்க. பெண்கள் யாரும் வேலைக்காக போற பழக்கம் பீகார்ல கிடையாது, ஆண்கள் தான் போயிருக்காங்க. ஏன் அவங்களை நீக்கியிருக்காங்கன்னா, அந்த வாக்குகள் அனைத்தும் ராஷ்டிரிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கும் போகும் என்பதற்காக ஏறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இதுதான் காரணம். இங்கிருந்து தான் இந்த பிரச்சனை உருவானது. இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இப்ப 3 நாட்களுக்கு முன்னாடி பிரஸ்காரங்களை மீட் பண்ணி அந்த வாக்காளர்களை சேர்த்தவங்க யார் யாரு, இருக்கிறவங்க யார் யாரு என்று அந்த பட்டியலை வெளியிட்டாரு. இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகாவில் எடுத்தாக்க இந்த பட்டியல் இந்த சேர்த்தல், நீக்கல், இந்த குளறுபடிகள், வாக்கு திருட்டு இதோ இப்பதான் இந்த சிறப்பு SIR வந்ததுக்கு பிறகுதான் நடந்திருக்கா என்று பார்த்தால், இது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே நடந்துட்டு இருக்குது என்பதற்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி ஆதாரத்தோட பிரஸ் மீட்ல வெளியிட்டாரு. ஆதாரம் என்னன்னு பார்த்தா, கர்நாடகா மாநிலத்துல ஒரு 150 சதுரடி கொண்ட, அதாவது ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சன், ஒரு சின்ன வீடு தான். அந்த ஒரே வீட்டுல ஏறக்குறைய 80 பேரு குடியிருப்பதாக அந்த ஒரே விலாசத்தை தேர்தல் ஆணையத்துல கொடுத்து 80 பேர் வாக்காளர்களாக சேர்ந்திருக்காங்க என்ற அந்த அதிர்ச்சி தரும் அந்த தகவலை ராகுல் காந்தி வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பெரிய அளவுல உலகமே அதிரும் அளவுக்கு இப்படி ஒரு ஊழலை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு, ஏறக்குறைய இந்த பிரதமராக தேர்வு பண்ணினதே தப்பு, இல்லீகல் முறைய பிரதமரவே திருடி இருக்கிறாங்க, வாக்கு திரட்டின் மூலம் பிரதமரையே திருட்டுத்தனமா அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லி
மல்லிகார்ஜுன கார்கே போய் பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும், திருட்டுத்தனமா இவர் வந்து பிரதமர் ஆயிருக்காரு என்று அந்த அளவுக்கு கோஷம் எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே பத்தி எரிகிறது. உலக நாடுகள் கவனத்தையே இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் போயிட்டு ராகுல் காந்தி சொன்ன அந்த 80 பேர் ஒரே வீட்டுல இருக்க சாத்தியமா என்று அத போய் அந்த இந்திய டுடே ரிப்போர்ட்டர் போய் அந்த வீட்லயே போய் ஆய்வு பண்றாரு. அந்த வீட்டோட நம்பர் வந்து டோர் நம்பர் 30ஆம் நம்பர். அந்த வீட்டை ஆய்வு பண்ணும்போது அந்த வீட்டுல வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற ஒருத்தர் வந்து அங்க குடியிருக்கிறாரு. வெளியூர்கார், வட மாநிலத்தக்காரு அங்க வந்து குடியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டா ஆமா நான் தான் இங்க இருக்கேன் என்று சொல்றாரு. இந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறத பத்தி எல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்க வந்து தங்கி வாக்கு போட்டு போவாங்க என்று சொல்லியிருக்காரு. அந்த வீடு யாருதுன்னு பார்த்தாக்கா அது வந்து பிஜேபி காரங்க வீடு. இப்படி வாக்கு திருட்டு முழுசும் வந்துட்டு கர்நாடகாவுல நடந்திருக்கு. இன்னும் பல மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவுல நடந்திருக்கு. இப்படிதான் அவங்க வந்து தேர்தல்ல வந்து வெற்றி பெற்றுட்டு வந்திருக்கிறாங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து ஒவ்வொரு தகவலும் வந்து ஷாக்கிங்கா இருக்கு. நேற்று தேஜஸ்வி, ராஷ்டிரிய ஜனதா கட்சியோட தலைவர் தேஜஸ்வி அறிக்கை விட்டிருக்காரு. ஏறக்குறைய 3 லட்சம் வாக்காளர்கள் 0 கதவு எண்ணை கொண்டவர்களாக இருக்காங்க பீகார்ல. இப்ப புதுசா சேர்த்தன லிஸ்ட் 0 கதவு எண்ணை கொண்டவர்களாக இருக்காங்க என்று நேற்று தேஜஸ்வி அறிவிச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சு இத்தனை ஒருத்தருக்கே ஒரே எண் கொடுக்கறது வாய்ப்பே இல்லை. அது 0ல இருக்கிறது வாய்ப்பே இல்லை. எவ்வளவு அப்பட்டமான வெளிப்படையான தில்லுமுள்ளாக இருக்கிறது. இப்ப கேட்கும் போதே 65 லட்சம் வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கினாங்கன்னும் போது 65 லட்சம் என்பது அதிர்ச்சிகரமாக இருக்குது. எப்படி இத்தனை பேர்த்த ஒரே நேரத்துல ஒரு 1000-2000 பேரு வெளியேறி இருக்கிறாங்க, ஊரை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க, அதனால நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது யாரும் பெருசா நம்ப மாட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 1000 பேருனாக்க கூட பெருசா அது ஒண்ணும் சரி ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிருப்பாங்க, அப்படி போயிருப்பாங்க. 65 லட்சம் பேர் ஒரு மாநிலம் முழுசும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை. அதுவும் இந்த மாதிரி சிறப்பு திருத்தம் என்று வருவது வந்து சட்டமன்ற தொகுதிக்கு தான் பண்றதுக்கு வந்து விதிமுறைகள் இருக்க ஒழிய ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் இல்லை என்பதுதான் விதிமுறை. அப்போ இவங்க விதிமுறைகளை தாண்டி 65 லட்சம் பேரை நீக்கி இருக்காங்கன்னா அப்ப நீக்கணவங்கலாம் யார் என்று எதிர்கட்சிகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து கேக்குறாங்க, நீங்க யார் யார நீக்குனீங்க அந்த பட்டியல் கொடுங்க என்று சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னாக்க வாக்காளர் பட்டியலில் இருந்து விலக்கப்பட்டதற்கான காரணங்களை வெளியிட தேவையில்லை. வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத நபர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட முடியாது. இவ்வளவு திமிரு தெனாவட்டா தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்துல போய் பதில் சொல்லியிருக்குது. அந்த பட்டியலை தர வேண்டும் என கேட்கும் யாருக்கும் உரிமை இல்லை. இப்ப ஒருத்தர் 2 பேரு நீக்கி இருக்காங்க, ஒரு 1000 பேரு நீக்கி இருக்காங்கன்னா அது ஒண்ணும் பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. 65 லட்சம் பேர் வெளிப்படையாகவே இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குதுன்னும் போது அது எப்படி பிரதான எதிர்கட்சி, இப்ப ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சி மட்டும் இல்லையே, எதிர்கட்சியும் சேர்ந்து தானே ஜனநாயகம், எதிர்கட்சி மக்கள் அனைவரும் சேர்ந்தது தானே இப்ப ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்கட்சி வந்து நீங்க யாரெல்லாம் நீக்கி இருக்கிறீங்க அந்த பட்டியல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எதிர்கட்சிக்கு கொடுக்கல. சரி எங்க கிட்ட கொடுக்கல, நாங்க வழக்கு போடுறோம், உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறோம், உச்ச நீதிமன்றத்துல தகவல் சொல்லுங்கன்னாக்க நீதிபதிகளிடமும் எங்களால கொடுக்க முடியாது, அது விதிமுறையில இல்லை என்று விதிமுறைக்கு முரணாக பேசிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இது குறித்து இதுவரைக்கும் பிரதமரோட அமைச்சர் அவையில இருக்கிறவங்களோ யாரும் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. எதிர்கட்சிகள் மட்டும்தான் இது குறித்து பேசிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாராஷ்டிராவில லட்சக்கணக்கான வாக்குகள் புதுசா, அதாவது 24 தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் பார்லிமெண்ட் தொகுதியில தோக்குறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஒரே நேரத்துல சேர்த்திருக்காங்க.
மகாராஷ்டிராவில். அதே போலத்தான் கர்நாடகாவிலையும் நடந்திருக்கு. அதே போலதான் இப்போ பீகார்லயும் இந்த மாதிரி சிறப்பு SIR என்று சொல்லி அங்கேயும் நடந்துட்டு, எல்லா மாநிலங்களையும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க வந்து வாக்காளர் திருட்டு டிஃப்ரெண்டா சட்டப்படியே தேர்தல் அதிகாரிகளை வச்சு வாக்காளர் திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவுல இப்படி ஒரு முறைகேடுகளை இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததில்லை. ஏன் உலக அளவுலயே பார்த்ததில்லை. இதுதான் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2024 தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லிட்டு இருந்தாரு. இங்க வந்து அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலேயே அவர் வந்து அந்த அரசியல் சாசனத்தை வச்சுதான் பிரச்சாரமே செஞ்சாரு பார்லிமெண்ட் தேர்தலின் போது. அதே போலதான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போதும் அரசியல் சாசனம் இங்க சிதைக்கப்படுகிறது, அது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி ஆட்சியிலிருந்து இறங்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் தேர்தல் அவர் பதவி பிரமாணம் பண்ணும் போதும் இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் பதவி பிரமாணம் பண்ணினாங்க. என்ன சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணனாரோ அது மிக சரியாக இந்த அரசியல் சாசனத்தை சிதைக்கும் வேலையை மிக சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, இவர் முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலதான் பார்லிமெண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் சாசனத்தை மோடி இருந்தாக்க சிதைச்சிருவாரு என்று சொன்னாரு. ஏன்னா அது முன்கூட்டிய ஆரம்பத்துல இருந்து அதுதான் நடந்துட்டு ஒவ்வொரு அவங்க செய்யக்கூடிய பிஜேபி ஊழல் என்று இதுவரைக்கும் நம்ம வந்து பல்வேறு ஊழல்களை கேள்விப்பட்டிருக்கோம். ரஃபேல் ஊழல் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஊழல்கள் இருக்கும். அது கமிஷன் பேசிக்ல தான் இருக்கும் ஊழல் என்பது. ஆனா இவங்க பிஜேபி செய்யற ஊழல் மட்டும் ஊழலை சட்டப்படியாக்குறாங்க. தேர்தல் பத்திர முறைகேடு ஊழல் அதை சட்டப்படி வந்துட்டு அந்த ஊழலை வந்து பண்ணனாங்க, சட்டமாக்கி தேர்தல் பத்திரம் மூலமாக கட்சி நிதி வசூல் பண்ணலாம் என்று அவங்க வந்து அதை வச்சுட்டு எந்த ஒரு நிறுவனத்துக்கு ரைடு விடுறாங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா உங்க மேல கேஸ் போட மாட்டோம் என்று தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வாங்கிக்கிட்டாங்க. அது சட்டப்படியா பண்ணனாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி முறைகேடு நிறைய நடக்குதுன்ட்டு எதிர்கட்சிகள்லாம் போய் உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் இது முறைகேடு நடந்திருக்கு என்று சொல்லி அந்த வழக்கை இனிமே இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் மூலமாக வசூல் பண்ணக்கூடாது என்று அந்த இதை தள்ளுபடி பண்ணாங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொன்று. இப்ப அதே போலதான் SIR என்று சொல்லி அரசு அதிகாரிகளை வச்சு அரசு எந்திரத்தை வச்சு சட்டப்படி ஊழல் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிஜேபி அரசாங்கம் எல்லா விதிமுறைகளையும் மீறி எல்லா அரசியல் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலில் மிதிச்சுட்டு அரசியல் சாசன சட்டத்தை காலில் மிதிச்சுட்டு எதுக்குமே எல்லாமே இந்த அந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அது அரசியல் கட்டமைப்பே இல்லாம இருக்கு. அதான் அதை இவரு பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் கூட சொல்லியிருக்காரு, ஒருத்தரோட வாக்க வந்து பறிக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது என்று பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்களின் கருத்து, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளின் கருத்து, ஊடகவியலாளர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேத்தினுடைய கருத்து என்னன்னாக்க இந்த மக்களோட நம்பிக்கையை இழந்த தேர்தல் ஆணையம் கலைக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் ஆணையத்தை கலைச்சிட்டு நம்பிக்கை உள்ள நேர்மையான அதிகாரிகளை கொண்டு மொத்தமா வேற ஒரு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளின் கோரிக்கையாக உள்ளது. உண்மையிலேயே நடக்கக்கூடிய இந்த தில்லுமுள்ளுகளை பார்த்தா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு ஆபத்தான பயங்கரமான ஒரு அரசை நடத்திட்டு இருக்காரு இந்த மோடி என்பது இந்த SIR மூலமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது. மோடியோட அரசாங்கம் இது மோடி வந்து ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த தேர்தல் ஆணையத்தை கலைச்சிட்டு வேற புதிய அதிகாரிகளை நியமிச்சு நேர்மையான தேர்தல் நடந்தாதான் உண்மையிலேயே யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த விவரம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இவ்வளவு நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னாக்க இந்த வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சாதி மத இந்த மூட நம்பிக்கையில மூழ்கி போய் இருக்கிறதுனால, மத தீவிரவாதத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி மோடிக்கு வாக்களிச்சிட்டு இருக்காங்க என்று வடக்குல இருக்கக்கூடியவர்களை நம்ம வந்து தப்பாக நினைச்சிட்டோம்.
ஆனால் இவங்க வெற்றி பெற்றது எல்லாம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை வச்சு முறைகேடு பண்ணித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது இப்பதான் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், நான் அவங்களுக்கு தெரியுமில்ல அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன, அவங்க மக்களோட நிலைப்பாடு என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு சந்தேகம் வந்துதான் இந்த ஆதாரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு யாரும் மறுக்க முடியாத ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ஆதாரங்களை ஊடகவியலாளர்களும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. பல்வேறு கொயர் அந்த பத்திரிகையும் சரி, இந்தியா டுடே பத்திரிகையும் சரி, ஹிந்து பத்திரிகையும் சரி, பல்வேறு பத்திரிகைகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இந்த SIR சிறப்பு திருத்தத்தை குறித்து. இந்த நிலையை மாறணும் என்றால், ஜனநாயகம் மலரணும் என்றால் மோடி அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும். மீண்டும் தேர்தல் நடத்தி தான் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் நேர்மையான அந்த யார் யார நீக்குனாங்க என்ற அந்த பட்டியலை கொடுக்கணும். உண்மையிலேயே அவங்க நேர்மையா சட்டப்படி நடந்துட்டு இருந்தாங்களாக்க, யார் யார நீக்கணும் யார் யார சேர்த்தம் என்ற அந்த பட்டியலை கொடுத்தாக்க உண்மை வெளியே வந்துடும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.